கோவை மாநகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்துவதற்காக 2009ஆம் ஆண்டு திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் அன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களும் அன்றைய உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் இருந்த அன்பு தலைவர் தளபதி அவர்களும் சுமார் 377 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கொடுத்தார்கள். அந்த நிதியின் மூலமாக கோவை மாநகராட்சி ஆர்எஸ்புரம் மாநகராட்சி கலையரங்கத்தில் வைத்து பாதாள சாக்கடை கட்டுமான பணிகளுக்கு உண்டான அந்த திட்டத்தை அன்றைக்கு கழக தலைவர் தளபதி அவர்கள் தொடங்கி வைத்தார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சி பார்த்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 9.5 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது. இந்த நிலைமையில் பல இடங்களில் இன்னும் பாதாள சாக்கடை கட்டுமான பணிகள் முடிவுக்கு வராமல் பல இடங்களில் பாதாள சாக்கடைகளுக்காக கட்டுமான பணிகளுக்காக தோண்டப்பட்ட சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளித்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக சாலைகள் குண்டும் குழியுமாக இருந்து அந்த குண்டும் குழியுமான சாலைகளில் பயணிக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் தவறி விழுந்து பல இடத்துல இறந்து போயிருக்கின்றார்கள். விபத்து ஏற்பட்டு கைகால் முறிந்து போயிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நான் கேட்பதெல்லாம் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இதே மாநகரத்தில் வசித்து வருகிறார். ஆனால் திமுக ஆட்சியில் 2009ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் இன்னைக்கு வரை பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வரவில்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிங்காரலூர் பகுதியில் பல இடங்களில் அந்த பணிகள் முடிவுக்கு வராத நிலை விழுந்துட்டு இருக்குது. நான் ஒவ்வொரு திட்டத்திற்கு நாங்கள் அவ்வளோ நிதி ஒதுக்கணும், இத்தனாயிரம் கோடி ஒதுக்குறோன்னு சொல்லி உள்ளாட்சித்துறை அமைச்சர் வாயளவில் பேசுகிறாரே தவிர உருப்படியான திட்டங்கள் இந்த ஆட்சியிலே செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா? 10 ஆண்டு காலமாக ஒரு கால நிர்ணயம் இல்லாமல் பாதாள சாக்கடை திட்டம் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் உள்ளாட்சித்துறை முற்றிலுமாக முடங்கி கிடக்கிறது என்பதை நான் குற்றம் சாட்டுகின்றேன். கோவை மாநகராட்சி நிர்வாகம் தூங்கி வழிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இனியாவது விழித்தெழுந்து கோவை மாநகராட்சி பகுதியில் பாதாள சாக்கடை திட்டப்பணிகளை குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிங்காரலூர் தொகுதி முழுக்க அந்த பணிகள் முடிவடையாத நிலையில் கிட்டத்தட்ட 30% பணிகள் முடிவடையாமல் இருக்கிறது. அதையெல்லாம் முடித்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வர வேண்டும். பல இடத்துல பார்த்தீங்கன்னா திறந்தவெளி சாக்கடை தான் பயன்படுத்துகிறாங்க. திறந்தவெளி சாக்கடையை தூர்வாருவது கிடையாது, மாநகராட்சி தூர்வாருவது கிடையாது, சுத்தப்படுத்துறது கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் வீசுகிறது, பல இடங்களில் பிணவாடை இடிக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சாக்கடையால் துர்நாற்றம் வீசி பல தொற்று நோய்கள் பரவக்கூடிய அபாய நிலையும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆக உடனடியாக பாதாள சாக்கடை திட்டப்பணிகளை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் கோவை மாநகர கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் விரைவிலே மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவோம் என்பதை இந்த மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் உள்ளாட்சித்துறைக்கும் நான் எச்சரிக்கையாக இதை தெரிவித்துள்ளேன்.